ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் மிஷன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி அரைக்க டைம் இல்லாத நேரத்தில் இந்த இட்லி பொடி வச்சு ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. முதல்ல இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் டம்ளர் கப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுலேயே அளந்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வாசனை கம்மன்னு வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வறுபடுறதுக்கு. கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் வறுபட்டு வரும். இந்த உளுந்தோட நிறம் மாறி பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பொருளையும் வறுத்து அதே பிளேட்டில் ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உளுந்து பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்லேயே அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி நல்லா வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே கப்லேயே 1/4 கப் எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க. இந்த எள்ளு வந்து கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா படபடன்னு பொரியும். அது வந்து பதம், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் இதை நல்லா வறுத்துட்டு அதே பிளேட்லேயே இதை நம்ம எடுத்து போட்டுடலாம். நல்லா ஆற விட்டுறலாம். இதே மாதிரி அடுத்ததாக அடுத்த பொருளையும் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா படபடன்னு பொரியுது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கலரும் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போது இந்த சமயத்தில் இதை வந்து நம்ம அதே பிளேட்டில் எடுத்து போட்டுருவோம். இதை போட்டுட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போது அதே கடாயிலேயே காரத்துக்கு 6 மிளகா சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீர் மிளகா 3 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை சேர்த்து இல்லைனா கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா உப்பி வரும். அந்த அளவுக்கு இந்த மிளகாயை வறுத்துக்கோங்க. இப்போ இதை அதே பிளேட்டில் போட்டுட்டு ஆற விட்டுடலாம். இப்போது அதே கடாயிலேயே கருவேப்பிலை ஒரு 1/4 கப்பு கழுவி நல்லா சுத்தம் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கடாயில் இது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வறுபட்டு வரணும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. கலர் மாறி கையில் வச்சா நல்லா பொரியணும். அந்தளவுக்கு இதை கருவேப்பிலையே வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மொறு நல்லா வந்திருக்குது. இதுதான் பதம். இப்போ அதே பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். இப்போது அதே கடாயிலேயே ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் வறுத்துட்டு அதே பிளேட்லேயே போட்டுட்டு ஆற விட்டுறலாம். இப்போது அதே கடாயிலேயே கடைசியாக இப்போ வந்து மிளகு 1 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதையும் வந்து அதே பிளேட்டில் நம்ம போட்டுட்டு ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாசம் வருது. இது இந்த அளவுக்கு வறுத்த போதும். இப்போ அதே பிளேட்லேயே போட்டுட்டு ஆற விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற எல்லா பொருளையும் இதில் போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த பொருள் எல்லாத்தையும் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குறப்பாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். சூடாக இருக்கும். அதனால் இப்போது இது ஒரு ஏர் கண்டெய்னரில் நம்ம போட்டுக்கலாம். பிளேட்டில் இருந்ததை எடுத்து ஒரு இதிலே ஜார்லேயே வச்சு போடுறேன்.
அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.